إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே இன்றைய இஸ்லாமிய சமூக பிரச்சனைகளில் ஒரு தலையாய பிரச்சனையாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பர்மா பற்றிய ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு தொய்வு நிலையும் ஒரு சோர்வு நிலையும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக மோகம், பொருளாதார வளர்ச்சி, அன்றாட தேவைகள், இது போன்றவைகளும் மறுமை நாள் பற்றிய அதீத நம்பிக்கை, அதிலே கொள்ள வேண்டிய ஈடுபாடுகள், அது போன்றவைகள் குறைந்து வருவதனாலும் இஸ்லாமிய சமுதாயத்தின் எந்த மூலையில் பிரச்சனை நடந்தாலும் அது ஒரு உலக செய்தி போன்று பார்த்துவிட்டு அதை மூடிவிடுகின்ற ஒரு வளமையை நாங்கள் பார்த்து வருகிறோம். அட்லீஸ்ட் ஆக குறைந்தது ஒரு முஃமினால் செய்ய முடிந்த ஒரு உருக்கமான ஒரு பிரார்த்தனையை கூட செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இங்குள்ள எல்லா முஸ்லிம்களையும் எழுப்பி ஒரு கேள்வி கேட்டால், காபத்துல்லா இன்று இடிக்கப்படுகிறது, உங்களுக்கு போராட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்படுகிறது, நீங்கள் போவீர்களா என்று கேட்டால் ஈமானிய உணர்வுள்ள அனைவரும் என்ன பதில் சொல்வார்கள் தெரியுமா? ஆம், நாம் நிச்சயமாக போவோம் என்றுதான் பதில் சொல்வார்கள். அன்புள்ள சகோதரர்களே, கஅபத்துல்லாவையும் கஅபத்துல்லாவுக்கு சூழ வாழுகின்ற மக்களையும் நீங்கள் எடுத்தால் ஒரு 2.5 கோடி 3 கோடி தான் வரும். கஅபத்துல்லாவுடைய புனிதத்தை எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய மானம், ஒரு முஃமினுடைய உயிர், அவனது சொத்து எப்படி இந்த நாள், இந்த நேரம், இந்த மாதம், இந்த இடம் புனிதமானதோ அந்த அளவுக்கு புனிதமானது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டும் சமநிலையில் இருக்கின்ற பொழுது, எண்ணிக்கையில் கௌபாவை சூழ வாழுகின்ற மக்கள் குறைவாக இருக்கின்ற பொழுது, அங்கே நாங்கள் போராட்டத்திற்கான மனோநிலையில் இருப்பதும், அதற்கு வெளியே உள்ளவர்களுக்கு மத்தியில் போராட்டம் என்கின்ற சிந்தனையே இல்லாமல் இருப்பதும் உண்மையிலேயே நாம் இந்த உலகத்தில் சங்கமித்து விட்டோம் என்பதைத்தான் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களை, இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் முஸ்லிம் சமுதாயம் இன்று சிறுபான்மை அல்ல. வேணுமென்றால் ஒரு ஊரில் என்ன செய்யலாம், சிறுபான்மை முஸ்லிம்கள் வாழலாம். ஆனால் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்து பார்த்தால் அவர்கள் சிறுபான்மையானவர்கள் அல்ல. சரியான கணக்குப்படி எடுத்தால் உலகத்தோடு அரைவாசிக்கு அரைவாசி மோதக்கூடிய லெவலில் பொருளாதாரத்தில், இன்னும் சொல்ல போனால் பொருளாதார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்மையிலே 5-6 வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தையே ஆட்டி படைத்த பொருளாதார வீழ்ச்சியில் கீழே விழாமல் இருந்த ஒரே ஒரு நாடு சவுதி அரேபியா தான். அந்த அளவுக்கு பொருளாதார வளங்கள் கொண்ட, இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய, முன்னேற்றத்தை நிர்ணயிக்கக்கூடிய பெட்ரோலியம், கேஸ் போன்றவைகளை தன்னகத்தை கொண்ட ஒரு பெரும் வளத்தை கொண்ட, எண்ணிக்கையில் பெரும் வளத்தை கொண்ட, அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்கள் தருவிக்கக்கூடிய நாடுகளில் முதல் இடத்தை பெறக்கூடிய சவுதி போன்ற நாடுகளை உள்ளடக்கிய ஒரு முஸ்லிம் சமூகம் இது. எனவே நாங்கள் ஒரு பெரும்பான்மை சமூகம், சிறுபான்மை சமூகம் அல்ல. இந்த நாட்டில் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கலாம், ஒரு பிரதேசத்தில் நீங்கள் சிறுபான்மையாக இருக்கலாம். இந்த சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் எப்பொழுது இந்த நேஷனாலிட்டி, தேசியவாதம் என்பது வளர்ந்ததோ அதற்கு பின்னால் வந்ததுதான். இல்லை என்று சொன்னால் பெரும்பான்மை சிறுபான்மை என்பது நீங்கள் இருக்கின்ற இடத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுவது. பாகிஸ்தான் நாடு பிரிய முன்னால் பாகிஸ்தான் நாடு சிறுபான்மை, பிரிந்த பின்னால் அவர்கள் தான் பெரும்பான்மை. பங்களாதேஷ் பிரிவதற்கு முன்னால் இந்தியாவில் அவர்கள் சிறுபான்மை, பிரித்து கொடுக்கப்பட்ட பின்னால் அவர்கள் பெரும்பான்மை. இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 கோடி முஸ்லிம்களும் சிறுபான்மை. அவர்களுக்கெல்லாம் ஒரு தேசம் பிரித்து கொடுக்கப்பட்டால் அவர்கள் பெரும்பான்மை. அரக்கான், இப்பொழுது நான் பேசக்கூடிய பர்மாவிலே உள்ள அரக்கான் பகுதி ஒரு இஸ்லாமிய தனி நாடு. அவர்கள் ஏற்கனவே உள்ளது போன்று இருந்தால் அவர்கள் பெரும்பான்மை. இன்றைய பர்மாவில் இணைக்கப்பட்டதால் அவர்கள் சிறுபான்மை. இவ்வளவுதான். அன்புள்ள சகோதரர்களே, பெரும்பான்மை சிறுபான்மை என்பதெல்லாம் ஒரு எண்ணிக்கையில் கணக்கெடுப்பதல்ல. இன்றைய உலகத்தை துண்டாடுவதற்கும் அவர்கள் அதாவது பிரித்தாடுவதற்கும் கையாண்ட ஒரு வாசகம்தான், ஒரு கொள்கை தான் இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி என்பது. மெஜாரிட்டி மைனாரிட்டி என்பதெல்லாம் இஸ்லாத்தின் பார்வையில் உள்ள ஒரு விஷயம் அல்ல.
அன்புள்ள சகோதரர்களை, இதை நாங்கள் மனதில் வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் அந்த அரபு நாட்டிலே பெரிய பகுதி நிலத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த முழு நிலத்தை எடுத்தால் பல கோடிக்கணக்கான மக்கள் வாழ முடிந்த நிலம். சில கோடி மக்கள் தான் என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதை வைத்து, எந்த விஷயங்களை வைத்து தீர்மானிப்பது? அங்குள்ள 2 கோடி பெரிதா, இந்தியாவில் 20 கோடி முஸ்லிம்கள் பெரிதா? அன்புள்ள சகோதரர்களே, எனவே முஸ்லிம்கள் இந்த உலகத்துடைய பிரச்சனைகளை, முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரச்சனைகளை சரியான முறையில் வாசிக்கக்கூடிய ஒரு மனோநிலையில் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய எங்களது தொய்வு நிலை என்ன தெரியுமா? எங்களுக்கு ஜிஹாது கடமை இல்லை. ஆம், நாம் இருக்கின்ற நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த நாட்டுடைய பிரச்சனைகள் மீது எங்களுக்கு ஜிஹாது கடமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் அநியாயம் இழைக்கப்படுகின்ற, அநியாயத்திற்குட்பட்டு வருகின்ற எல்லா பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கும் எதிராக பலத்தோடு இருக்கின்ற முஸ்லிம்கள் யுத்தம் செய்வது கட்டாய கடமை. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது இந்த இடத்தில் மாத்திரமல்ல, எந்த இடத்தில் பேசப்பட்டாலும் அநியாயத்திற்கு எதிராக யுத்தம் செய்வதை வேண்டிய பேர் வைத்துக் கொள்ளலாம். தீவிரவாதம் என்று சொல்லலாம், பயங்கரவாதம் என்று சொல்லலாம், எதை வைத்து ஜிஹாதி என்று சொல்லலாம், அல்லது யுத்தம் என்று சொல்லலாம், விடுதலை போராளிகள் என்று சொல்லிக் கொள்ளலாம். எந்த பெயர் வைத்தாலும் அது கடமை என்பதில் சந்தேகம் கிடையாது. சொல்ல பயப்படுகிறோம். நாங்கள் அநியாயம் இழைக்கப்பட்ட சமுதாயத்திற்கு எதிராக போராடுவது உலகத்தின் எந்த அளவுகோலின் படி தவறு என்று நாங்கள் விளங்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த முஸ்லிம்கள் பதிவு செய்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய எங்களுக்கு இப்பொழுது ஜிஹாது கடமை இல்லை, நாங்கள் பலகீனமான நிலையில் இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் வேண்டுமென்றால் மைனாரிட்டியாக இருக்கலாம், ஆனால் முஸ்லிம் சமூகம் மைனாரிட்டியா? இல்லவே இல்லை. இந்த இஸ்லாமிய சமுதாயம் உலகத்தை கணக்கெடுக்கின்றவர்கள் கணக்கெடுத்தால், இன்றைக்கு உலக கணிப்பீடு யார் செய்து கொண்டிருக்கிறார்? கிறிஸ்தவ உலகம். முஸ்லிம்களே கணிப்பீடு செய்து பார்த்தீர்கள் என்றால் அரைவாசி முஸ்லிம்கள் இருப்பார்கள். அந்த அளவுக்கு எண்ணிக்கை தொகை கொண்ட முஸ்லிம்கள் மீது ஜிஹாது கடமை இல்லை என்றால் எப்பொழுது எங்கள் மீது ஜிஹாது கடமையாகும்? எங்களோட ஈமான் எல்லாம் சரி செய்த பின்னாலா? ஈமான் சரி செய்த பின்னாலெல்லாம் ஜிஹாது கடமையாகுவது இல்லை. பலங்களும் அதுக்குரிய தகுதியும் வந்து விட்டால் ஜிஹாது கடமை. உள்ளவர்களில் அரைவாசி பேர் அப்படித்தான் கடைசி வரைக்கும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களை, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கிறான், வமா லக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், ஏன் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்கின்றீர்கள் இல்லை? அதாவது வல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தானி அல்லதீன யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கர்யத்தி ஸாலிமா ஹுலுஹா வஜஅல் லனா மின் லதுன்க நஸீரன் வஜஅல் லனா மின் லதுன்க வலியன் வஜஅல் லனா மின் லதுன்க நஸீரா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில் போராடாமல் இருக்க என்ன நடந்தது? ஏன் போராடாமல் இருக்கிறீர்கள்? யாரை பார்த்து கேட்டது? மதீனாவிலே உள்ள முஸ்லிம்களை பார்த்து கேட்டது. எவர்களுக்கு சார்பாக? மக்காவிலே சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு சார்பாக. அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், அதாவது கொஞ்சம் பேராக இருப்பதால் இந்த உலகம் என்ன செய்யும்? அடந்தேறும், அவர்களுக்கு எதிராக அநியாயங்கள் செய்யும். உங்களுக்கு என்ன நடந்தது? ஏன் போராடாமல் இருக்கிறீர்கள்? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், பலகீனமான ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் இந்த அநியாயம் இழைக்கக்கூடிய ஊரிலிருந்து எங்களை யா அல்லாஹ் நீ வெளியேற்றுவாயாக, உன்புறம் இருந்து ஒரு தலைவரையும் உன்புறம் இருந்து ஒரு உதவியாளரையும் நீ ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்து கொண்டிருக்க நீங்கள் போராடாமல் இருக்க என்ன நடந்தது? அன்புள்ள சகோதரர்கள், அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லி பிரார்த்தித்தது யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் தஆலா யார்கிட்ட செய்ய சொல்றான்? பெரும்பான்மையாக வாழ்றவங்கள்ட்ட, அதாவது பலத்தோடு வாழுகின்ற முஸ்லிம்கள்ட்ட சொல்றான், பலகீனமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு சார்பாக ஏன் நீங்கள் போராடுகின்றீர்கள்? இல்லை, அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைத்தால் அவர்களுக்கு அடுத்த செகண்டே உதவி செய்வான். ஆனால் இந்த வாழ்க்கை என்பது ஒரு சோதனை. அன்புள்ள சகோதரர்களே, ஆக முதலாவது முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ஜிஹாது என்பது பலத்தோடு வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் இன்றைய சூழலில் வாஜிப் என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, எனக்கு போக முடியுமா போக முடியாதா, அல்லது நான் கட்டாயம் போக வேண்டுமா போக முடியாதா என்பதெல்லாம் இரண்டாவது விஷயம். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தின் மீது கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் யார் முன்னுக்கு போக வேண்டும், யார் போகாமல் இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது அம்சம். ஆனால் இந்த கடமை உணர்வு இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. அன்புள்ள சகோதரர்களை, இன்றும் எத்தனையோ முஸ்லிம் பிரதேசங்களை பற்றி அறிவில்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சவுதி அரேபியாவை தெரியும், துபாயை தெரியும், கட்டாரை தெரியும், குவைட்டை தெரியும். வேணுமென்றால் இந்த மத்தியர்களுக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு பெரும் பங்கு செலுத்தி இருக்கலாம், உயிர்களை தியாகம் செய்திருக்கலாம். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிவை வளர்ப்பதற்கு, அறிவை கொண்டு சேர்ப்பதற்கு போராடிய சமுதாயம் மத்திய கிழக்கு அல்ல, மத்திய ஆசியா. அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய எத்தனை முஸ்லிம் நாடுகள் எங்களுக்கு தெரியும்?
தெரியாது. உஸ்பெகிஸ்தான், துர்க்குமானிஸ்தான், தஜகிஸ்தான், கசகிஸ்தான், கிர்கிஸ்தான் இவைகள் போன்ற இந்த நாடுகள், குறிப்பாக இஸ்தான் என்று வரக்கூடிய இடம் என்று வரக்கூடிய கபிரிஸ்தான் என்று சொல்றோமே, இஸ்தான் இடம், இப்படி வரக்கூடிய எந்த நாடுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள், குறிப்பாக பெரும்பான்மையாக இஸ்லாமிய நாடாக இருக்கும் இந்த ராஜஸ்தானை என்ற மாநிலத்தை தவிர. அன்புள்ள சகோதரர்களே, பெரும்பான்மை இந்த யார், அதாவது துர்க்குமானிஸ்தான் இமாம் நசாயி பிறந்த இடம், உஸ்பெகிஸ்தான் இமாம் புகாரி திருமிதி பிறந்த இடம், இதெல்லாம் மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய இடங்கள். இவைகள்லாம் கிழக்குலகம், எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு முழு தொடர்பு எது தெரியுமா? மேற்குலகமும் மேற்குலகத்தோடு சார்பானவர்களையும் தான், கேபிட்டலிசத்தோடு தான் எங்களுக்கு தொடர்பு. கிழக்குலகத்தை பற்றி எங்களுக்கு பெரிய அறிவெல்லாம் இல்லை. ஆனால் அங்கே பெரும் பெரும் இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள், இஸ்லாமிய சமூகத்திற்கு அறிவு செய்த உலமாக்கள் எல்லாம் பிறந்து மரணித்த இடம். அன்புள்ள சகோதரர்களே, துர்க்கிஸ்தானுடைய பிரச்சனை இன்று மேற்கு துர்க்கிஸ்தான், கிழக்கு துர்க்கிஸ்தான். நான் ஏற்கனவே சொன்ன எல்லா நாடுகளும் துர்க்கிஸ்தானுக்குள் அடங்கும். இதில் நான் சொன்ன 5 நாடுகள் மேற்கு துர்க்கிஸ்தானை சேர்ந்தவைகள். கிழக்கு துர்க்கிஸ்தான் சிங்சியாங் என்று தமிழில் சொல்லுவார்கள். சைனாவுடைய ஒரு மிகப்பெரிய மாநிலம். உத்தியோகபூர்வமாக முறையாக அவர்கள் அறிவித்தார்கள் என்றால் சைனாவுடைய மாநிலங்களில் மிகப்பெரிய மாநிலம் அது. அது மாத்திரமல்ல, உத்தியோகபூர்வமாக அவர்கள் அறிவித்தால் 10 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அறிவிக்க மாட்டார்கள். சைனாவில் காஷ்கர், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் நீங்கள் காணலாம். காஷ்கர் என்கின்ற பெயர்களை அவர்களுக்கே தெரியாது இந்த பெயர் எதை சார்ந்தது. மிகப்பெரிய அறிஞர்கள் வாழ்ந்து மடிந்த பிரதேசத்துக்கு பேர் சைனாவிலே உள்ள காஷ்கர் என்கின்ற இடம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் அது பற்றிய அறிவு எங்களிடத்திலே இல்லை. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இமாம் புகாரி என்கின்றவர் புகாராவை சேர்ந்தவர், ரஷ்யாவை சேர்ந்தவர் என்றுதான் தெரியும். ஆனால் அது என்ன நடந்தது, இது போன்ற வரலாறுகள் தெரியாது. வரலாறு தெரியாத ஒரு சமுதாயம் வெற்றி பெறவே முடியாது சகோதரர்களே. ஏன் காரணம் சொல்லுங்க? நாம் யார் எதிரி, யார் சார்பானவர்கள் தெரிய வேண்டும். எங்களுக்கு யார் சதி செய்கிறார்கள், யார் நண்பர்கள் போன்றிருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும். வரலாறு தெரியாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, வெற்றி கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அந்த மூடலாக இருக்கக்கூடிய கிழக்குலகம் இருக்கிறது. அதில் அங்கே மட்டுமல்ல, வியட்நாமை எடுங்கள், முஸ்லிம்களுக்கு இன்னும் பிரச்சனை. ஒரு காலத்தில் வியட்நாமில் ஒரு முஸ்லிம் பிரதேசமே இருந்தது. தாய்லாந்தை எடுங்கள், மலாய் மொழி பேசக்கூடிய பட்டாணி மக்களுடைய பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அன்புள் எந்த அளவுக்கு எங்கள் முஸ்லிம்கள் வரலாற்று ரீதியாக தொடர்புகள் குறைவு என்று சொன்னால், அங்கே நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பர்மா செய்திகளாக இமெயிலில் என்ன செய்தார்கள், பரத்தினார்கள். எத்தனையோ தவறான செய்திகள். சில மத குருமார்கள் எல்லாம் சிலுவை அதாவது சிலுவை அணிந்து கொண்டு குழந்தைகளை எல்லாம் அப்படி தூக்கி வீசுற மாதிரியான காட்சிகள், பிணங்கள், இதெல்லாம் மியன்மாரில் நடந்த ஒரு பிரச்சனை நேரம், அதாவது இந்த புயல் அடித்ததே, புயல் சுனாமி நேரத்தில் நடந்த காட்சிகள், அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அவைகளை போட்டிருந்தார்கள். குழந்தைகள் எல்லாம் ஒரு தட்டில போட்டு எரிக்கிற மாதிரி காட்சி, குழந்தைகளை சாப்பிடுகிறார்கள். அங்கே தாய்வான்ல ஒரு போட்டோ போட்டு அதை தூக்கி இதில் போட்டாங்க. இப்படி சம்பந்தம் இல்லாத போட்டோக்களை எல்லாம் உணர்வுகளை பரிமாறுகிறார்கள். அது உங்களோட கடமையே அல்ல. இந்த செய்திகளை உலகம் சேர வேண்டிய மாதிரி அல்லாஹ் தஆலா சேர்ப்பிப்பான். எங்கட கடமை அதல்ல. அவர்களை நோக்கி நாம் என்ன செய்தோம்? இந்த இமெயிலை அனுப்பியதை தவிர, யூடியூபில் அப்லோட் பண்ணியதை தவிர எங்களால் ஏதாவது செய்ய, ஒரு பிரார்த்தனை செய்ய முடிகிறதா? சுஜூதில் கொஞ்சம் கண்கலங்க முடிகிறதா? டைம் இல்லை. அதற்கு ஒரு 5 நிமிஷம் கேட்போம் என்பதற்கு நம்மிடத்தில் நேரம் இல்லை சகோதரர்களே. அப்படி என்றால் ஈமானிய உணர்வு, சகோதரத்துவம் என்பதையெல்லாம் எந்த இடத்தில் பேசுகிறோம்? சொந்த பொருளாதார பிரச்சனை வருகின்ற நேரத்தில் மூமினும் சகோதரர் என்றும் இங்க மட்டும்தான ஒரு மூமினும் சகோதரர்கள். எங்கெல்லாம் அவர்கள் சகோதரர்கள் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இந்த பர்மாவில் இன்றைக்கு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? அந்த பிரதேசம் எந்த பிரதேசத்தில் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறதோ, எந்த பிரதேசத்தில் அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்த நாடோடிகள் என்று சொல்லப்படுகிறார்களோ, அந்த பிரதேசம் ஒரு முஸ்லிம் நாடு. அரக்கான் என்பது கிறிஸ்தவர்களுடைய, பிரிட்டிஷுடைய அந்த காலனித்துவம், கொலனியாக பர்மா மாறுவதற்கு முன்னால், இந்தியா மாறுவதற்கு முன்னால், அன்றைய இந்தியா மாறுவதற்கு முன்னால் இந்த அரக்கான் என்பது அந்த உலக மெப்பிலே, உலக படத்திலே தனி நாடாக காட்டப்பட்டிருக்கும். பர்மா வேறு, அரக்கான் வேறு என்று தனி நாடாக காட்டப்பட்டிருக்கும். அப்படி என்றால் என்ன? 1800களில் அந்த மெப்பை எடுத்து பாருங்கள், அரக்கான் தனி நாடு. இப்ப இவர்கள் வந்தேறு குடிகள் என்று சொல்லுகின்ற வாதம் பொய்யான வாதம் என்று தெரியுமா? அட்லீஸ்ட் உலகப்படத்தில் அப்படி இருக்கிறது என்றால், ஏதாவது 1800களில் உள்ள உலகப்படத்தை யாராவது கொண்டு வந்து காட்டி பாருங்கள், பர்மாவும் இது ஒன்றாக இருக்கிறது என்று காட்ட முடியுமா? முடியாது. அப்படி என்றால் தனியான நாடாக இருந்த ஒரு பிரதேசம். அன்புள்ள சகோதரர்கள், அதுக்கு தனியொரு வரலாறே இருக்கிறது. அந்த அரக்கான் மக்களுடைய பூர்வீகம், அவர்களது குணையியல்புகள், வாழ்வியல்புகள் எல்லாம் வித்தியாசமானவைகள், பர்மா மக்களை விட வித்தியாசமானவைகள். ஆனால் இன்றைய பர்மா மக்களுக்கு என்ன ஊட்டப்பட்டிருக்கிறது தெரியுமா? இவர்கள் இங்கே வேறு குடிகள், அதனாலதான் குணம் மனமெல்லாம் என்ன செய்து மாறி இருக்கிறது என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அரக்கான் பிரதேசத்துக்கு எதிராக இது பௌத்தமாக இருக்கின்ற நேரங்களில் எல்லாம்
பர்மா பிரதேசம் என்ன செய்யும், ஆக்கிரமிப்புக்காக அந்த நாடை அடிமைப்படுத்தி பிரச்சனைப்படுத்தி கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் முகலாய மன்னர்கள் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்தியாவை 800 வருடம் முஸ்லிம்கள் ஆண்டார்கள். அதில் 330 வருடங்கள் முகலாய மன்னர்கள் கடைசியாக ஆண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த 330 வருடங்களின் கடைசி பகுதி அல்லது ஆரம்ப பகுதி, இந்த ரெண்டுக்கு இடையில முகலாய மன்னருடைய காலத்தில் உதவி கேட்கப்படுகிறது. உதவி கேட்ட நேரத்தில் முகலாய மன்னர் இவங்களுக்கு உதவி செய்கிறார். அந்த மன்னருக்கு உதவி செஞ்சதுனால பர்மாவுக்கு அதை ஆக்கிரமிக்க முடியாமல் போனது. உடனே அந்த மன்னர் படிப்படியாக இஸ்லாத்துக்கு வருகிறார். சுலைமான் ஷா என பெயர் சூட்டிக் கொள்கிறார். முகலாயருடைய ஆட்சி கீழே இருக்கிறார். முஸ்லிம் நாடு, மக்கள் படிப்படியாக இஸ்லாத்தை தழுவினார்கள். அதிகமானவர்கள் அந்த அரக்கான் பிரதேசத்தில் முஸ்லிம்களாக மாறினார்கள். 300 லட்சம் வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி, கிட்டத்தட்ட 400 வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி நடந்தது. நாணயங்கள் வெளியிட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று பதித்த நாணயங்கள் வெளியிட்டார்கள். ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம், ஒரு குட்டி சாம்ராஜ்யமாக அந்த கிழக்கு உலகத்தில் இதுவும் இருந்தது சகோதரர்களே. எப்படி ரஷ்யா துர்கிஸ்தானை ஆக்கிரமித்ததோ, எப்படி சைனா கிழக்கு துர்கிஸ்தானை ஆக்கிரமித்ததோ, அதே போன்று பர்மா அரக்கானை ஆக்கிரமித்துக் கொண்டது. தாய்லாந்து அந்த மலைய மக்களை உள்வாங்கிக் கொண்டார்கள். வியட்நாம் அந்த முஸ்லிம் மக்களை உள்வாங்கிக் கொண்டார்கள். இதுதான் நடந்ததே ஒழிய மற்றபடி இவர்கள் ஏற்கனவே, இதனால் இஸ்லாத்துக்கு வந்தவுடன் முஸ்லிம் சமுதாயத்துடைய பண்பை நீங்கள் காணலாம். பல பிரதேசங்களில் வந்து குடியேறுவார்கள், மார்க்க பிரச்சாரம் செய்வார்கள். இல்லை என்றால் ஒரு புகாரி துர்கிஸ்தானிலே உருவாகி இருக்க முடியாது. அறிவுக்கும் அரபுக்கும் அதாவது ஆட்சிக்கும் அரபுக்கும் தொடர்பு இருக்க போய் தான் இந்த வளர்ச்சி அங்கே வந்தது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அரக்கான் முஸ்லீம்கள் கடைசியில் எதற்கு ஆளானார்கள்? இவர்கள் ஒரு மொழி பேசுகிறார்கள், பங்காளி மொழி என்று பத்திரிகை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது பங்காளி மொழியே அல்ல. அவர்கள் பேசுகின்ற மொழி அரக்கான், லுகத்துல் அரக்கான், அரக்கான் மொழி. ஆனால் பங்காளி இடத்திலிருந்து கடன் வாங்கியது போன்று இருக்கும். மிக்ஸா ஹிந்தி உருது எப்படி ஒன்றோ கிட்டத்தட்ட அது போன்று ஒன்றாக இருக்குமே ஒழிய ஒரு நாள் அவர்கள் பங்காளி மொழி பேசுகின்றவர்கள் அல்ல. இதெல்லாம் பத்திரிகையுடைய திரிபாடல்கள் சகோதரர்களே. இப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம் நாட்டுடைய வரலாறு அட்லீஸ்ட் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் சகோதரர்களே. இல்லை என்றால் அந்நிய சகோதரர்களோடு வாழக்கூடியவர்களுக்கு ஒரு பிரச்சனையை தெளிவாக சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்காது. அன்புள்ள சகோதரர்களே, இவர்கள் இந்த கிறிஸ்தவர்களுடைய காலனித்துவத்துக்கு பின்னால் கிறிஸ்தவ ஆட்சியில் நிம்மதியாக இருந்தார்கள். அவருடைய ஆட்சியில் நிம்மதியாக இருந்தார்கள். அந்த காலனித்துவம் முடிந்த பின்னால் மறுபடி பர்மா என்ன செய்கிறது? இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் பொழுது ஜப்பானில் பயிற்சி பெற்ற தங்கள் வீரர்களை கொண்டு அரக்கானை அடக்கி கைக்குள் கொண்டு வருகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அன்றைய தொடக்கம், அந்த 40கள் தொடக்கம் இந்த அரக்கான் மக்கள் கொடூரத்துக்கும் கொடுமைக்கும் கற்பழிப்புகளுக்கும் அதாவது அந்த நாட்டில் உள்ள மக்களை உயிரோடு புதைக்கின்ற அளவுக்கும் எரிக்கின்ற அளவுக்கும் ஆளாக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். இந்த நூற்றாண்டு வரைக்கும், இந்த தசாப்தம் வரைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, கொடுமைகளை எல்லாம் சொல்ல முடியாது என்கின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கொடுமை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஐநா சபையை சிலர் குற்றம் சொல்கிறார். ஐக்கிய நாடு சபைகள் எதுவும் பேசுவதில்லை. ஐக்கிய நாடு சபை என்ற என்ன சகோதரர்களே? வீட்டோ பவர்ல நாடு கண்டு சிலர் சொல்றீங்களே, அதுதான் ஐக்கிய நாடு சபை. ஐக்கிய நாடு சபை என்றால் வீட்டோ பவர்ல நாடுகள் ஒரு 5 நாடை சொல்கிறோமே, அதுதான் ஐநா சபையை ஒழிய உலகத்தில் உள்ள 200 லட்சம் நாடு எதுக்கு வச்சுக்கிறாங்க? இவர்களுக்கு கீழே இருக்க வேண்டும், பிரிச்சுக்கிறாங்க. 3 பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க? சைனா ரஷ்யா ஒரு பகுதியை, உங்க யூகே அவங்கெல்லாம் என்னது ஒரு பகுதியை பிரித்து வைத்திருக்கிறார்கள். மேற்கிலே உள்ளவர்கள் எங்களுக்கு கீழே இருக்கணும், மேற்கிலே உள்ளவர்கள் எல்லாம் எங்களுக்கு கீழே, கிழக்கிலே உள்ளவர்கள் எல்லாம் அவர்களுக்கு கீழே இருக்கணும். யாராவது மேற்கிலே இருந்து கிழக்குக்கு சார்பா இருந்தா வேற ஒரு விமர்சனத்தை போட்டு கொண்டுருவாங்க. கடாபியை கொண்டாங்க, சரியா பிள்ளையா? ரெண்டாவது கடாபி மேற்கில் இருந்து கிழக்குக்கு சப்போர்ட் பண்ணார், அவ்வளவுதான். விளங்கிட்டா? அமெரிக்காவை எதிர்த்தவுடன் நாம கடாபியோ இஸ்லாமன் நினைச்சிட்டோம். பிடல் கஸ்டோ எதிர்த்தா, நம்ம இஸ்லாமன் நினைச்சு வேலை இல்லை. இதுக்குள்ள இருந்து யாராவை எதிர்த்தா அவனோட எதிர்பார்த்த என்ன செய்வான்? அவன் இருப்பாடு. இதுதான் உண்மை. ஆனால் மேற்குலகம் என்ன செய்யும்? கிழக்குலகத்தில் யாரையாவது கைக்குள்ள போட பார்க்கும். அந்த டைமில் சைனா மிச்சம் கவனமாக இருக்கும். அதனால தான் இந்த பிரச்சனைகள் ஐநா சபை கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது. பர்மாவோடு அவசரமாக பாய்க்கக்கூடாது. கேஸுக்கான சில திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இஸ்லாமிய உலகத்தில் தான் அல்லாஹு தாலா பெரும்பாலும் இந்த கேஸையும் பெட்ரோலையும் வச்சுக்கிறான். அரக்கான் என்ற மாநிலம் இன்று பர்மாவுடைய மாநிலத்துக்கு கீழே தான் கேஸுக்கான ப்ரொஜெக்ட் இந்தியாவோட ஆரம்பிக்குது. அதுக்கான ப்ரொஜெக்ட் என்ன செய்யுது? இந்தியாவோட ஆரம்பிக்குது. வளர்ந்தா முதலாவது எந்த மாநிலத்துக்கு பிரயோஜனம்? அரக்கானுக்கு தான் பிரயோஜனம். முதலாவது தொடைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை வளர்ந்துட்டு வருது. அதனால தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு மத்தியில் சுமூகமான தொடர்பு என்ன செய்து போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஐநா சபை வெறும் முஸ்லிம்களுக்காக மட்டும் விழித்திருக்காது, கிறிஸ்தவர்களுக்கும் விழித்திருக்காது. இதே அரக்கான், இதே போர்மாவில்
கிழக்கிலே நீங்கள் பார்க்கலாம் 2007 அதற்கு முன்னால் இருந்து சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் பிரச்சனைப்படுத்தப்படுகிறார்கள், கொல்லப்பட்டார்கள், வெட்டப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள். ஐநா சபைக்கு அதே விமர்சனம் தான் அன்றைக்கும் இவர்களுக்கு பொருளாதாரம் தான் பின்னணியே ஒழிய அதுக்கு சார்பாக இருந்தால் முஸ்லிம்களுக்கு சார்பாக குரல் கொடுப்பார்கள், எதிராக இருந்தால் குரல் கொடுக்க மாட்டார்கள். இவ்வளவுதான். இதை தவிர வேற எந்த அபிலாசைகளும் அவர்களிடத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி இந்த அதாவது கச்சிதமாக இந்த பிரச்சனை அரக்கான் மக்களுக்குரிய எந்த நலவும் வராமல் நடத்தப்பட்டு கொண்டு போகிறது. இன்னொரு விஷயம் அன்புள்ள சகோதரர்களே, 1960களில் இராணுவ ஆட்சி வருகிறது. இந்த பர்மாவில் இராணுவ ஆட்சி வந்த நேரத்தில் முழு பர்மாவிலே உள்ள முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் சூறையாடப்படுகிறது. நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், வெளியேற்றப்படுகிறார்கள். நிறைய பேருடைய அதாவது தொழிலுக்கு பதிஞ்சிப்பாங்களே பெரிய பெரிய எஸ்டேட்டுகள், அதெல்லாம் திருப்பி வாங்கப்படுகிறது. மறைமுகமாக அழுத்தம் செய்யப்பட்டார்கள். நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான எல்லா அழுத்தங்களும் கொடுக்கப்பட்டார்கள் முழு பர்மாவுக்கும். அப்படி கொடுக்கப்பட்ட நேரத்தில் கிங் ஃபைசல் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்தார். இந்த சமுதாயத்தோடு கொஞ்சம் இரக்கத்தோடு வாழ்ந்த ஒரு மன்னர் என்று சொல்லலாம். ஒரு அறிவிப்பு செய்தார், பர்மா மக்களை சவுதி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. அவர்களால் முடிந்ததண்டை பர்மா மக்களை சவுதி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. கிட்டத்தட்ட பல லட்சம் முஸ்லிம்கள் மக்காவுக்கு போனார்கள். இன்று மக்காவில் 115% பர்மா மக்கள், 115% பர்மா மக்கள். ஆனால் நம்மட பிரச்சனை என்ன தெரியுமா, அப்படி வந்தாலும் வந்தவர்கள் என்று பேர் குத்திடுவாங்க, அகதிகள் என்று பேர் குத்திடுவாங்க. வந்தவங்களாம் நல்லா பில்டிங் கட்டிட்டா வீடு கட்டிட்டா நாங்கள் தான் என்ன செய்கிறோம் இப்படி இருந்துட்டிக்கிறோம், அப்படி ஒரு பொய்யான புரளியான தகவல்களை மனசில் வச்சு கொள்வாங்க. அன்புள்ள சகோதரர்களே, வல்லதீன ஆவவு வனசரு, மூமின்கிட்ட பண்பு என்ன தெரியுமா, யார் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அவங்க வந்தாங்கண்டா அவர்களை அரவணைப்பார்கள், உதவி செய்வார்கள். எல்லாரும் தவறு செய்வார்கள், தவறா மட்டும்தான் பார்க்கணும். யார் செய்தன்ற அடிப்படையில் அந்த இனத்துக்கு எதிராக செய்யக்கூடாது, பார்க்க கூடாது சகோதரர்களே. ஆனால் சவுதி அரேபியா வரவேற்றது. இன்று அவர்கள் மூலம் மாத்திரம்தான் இந்த உலகத்திற்கு அரக்கானில் என்ன நடக்கிறது உண்மையான செய்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப நாங்க என்ன நினைச்சுக்கிறோம், பர்மாவில் எல்லாம் முடிஞ்சது, சிக்கல் பிரச்சனை முடிஞ்சு. இல்லை சகோதரர்களே, 50% வேகம் குறைஞ்சிட்டு. மாங்து என்று அவர்களுடைய முக்கியமான பிரதேசங்களில் தொழுகையெல்லாம் நடக்கிறது. ஆனால் தூரமான பிரதேசங்கள் இருக்குமே, சிட்டியோடு சம்பந்தப்படாத இடங்கள், அங்கெல்லாம் இன்னும் எரித்தல்கள் நடந்து கொண்டது. எத்தனையோ பேர் காட்டுக்குள்ள குடும்பம் ஓடினாங்க, அவர்கள் இல்லை. இன்னும் அதாவது பல லட்சக்கணக்கு, சும்மா சாதாரண எண்ணிக்கை இல்லை. 10 லட்சம் என்றா 1 லட்சம் 2 லட்சம் காணாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அளவில் கொடுமைகள் அடங்கேறி கொண்டிருக்கின்றன. எங்கள் மீது அவர்களுக்கு சார்பாக துவா செய்வது, அழுவது கட்டாய கடமை. இஸ்லாமிய நாடுகளை உறுதிப்படுத்துவதும் உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பலத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது எம் மீது கடமை. அப்படிப்பட்ட ஒரு இதயத்தால் இணைந்த இஸ்லாமிய சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அதே நேரம் புதிதாக நடந்த இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை என்பது நம்மளுக்கு தெரிய வேண்டும். இந்த வருடம் ஜூன் மாதம் அதாவது ஒரு திட்டத்தை அரசாங்கம் அறிவிக்கிறது. இந்த ரோஹிங்கிய முஸ்லிம்கள் என்கின்ற அரக்கான் முஸ்லிம்களுக்கு நாங்கள் ஐடென்டிட்டி வழங்க போகிறோம், அவர்களை தேசியத்தை, அவர்களுக்கு நேஷனாலிட்டி என்ன, அவர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் வழங்க போகிறோம் என்று ஒரு உள்நோக்கத்தோடு அறிவிக்கிறது. சந்தேகமில்லை, உள்நோக்கம் தான் அது. ஏனென்றால் 2010 இராணுவ ஆட்சி கலைந்து ஜனநாயக ஆட்சி வந்திருக்குது. முழுசா இல்லை, ஒரு அளவுல வந்திருக்கின்ற சந்தர்ப்பம். ஒவ்வொருவருக்கும் அரசியல் ரீதியாக பல ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைகள் நிறைவேற்றா ஒரே அடி எங்க போறது, சிறுபான்மைக்கு தான். ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு சார்பாக ஒரு அறிவிப்பு வருது. இந்த அறிவிப்பு நிச்சயமாக அரக்கான் பிரதேசத்திலே வாழக்கூடிய மாகிய தேரவாத பௌத்தர்கள், மாகியர்கள் என்று அழைக்கப்படும் எல்லா பௌத்தர்களும் அல்ல, மாகிய பௌத்தர்கள் ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள். பர்மாவில் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை அரக்கானில் மட்டும்தான், மற்ற இடங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற இடங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை. 10 லட்சம் இங்கேண்டா 40-50 லட்சம் அங்கே நல்லா இருக்கிறாங்க. மொத்தம் 2000 லட்சம் பள்ளிக்கு பர்மால, மொத்தம் 2000 லட்சம் பள்ளிகள், 400 லட்சம் பாடசாலைகளே, பல்கலைக்கழகங்கள் முஸ்லிம்களுடைய எல்லாம் இருக்குது. இதான் உலகத்தை காட்டுறான். பர்மால பிரச்சனை நடந்தது, ரோஹிங்கியால பிரச்சனை நடந்தது. பிரச்சனை ஆர்ப்பாட்டத்தில் காட்டுவாங்க, முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அப்ப என்ன நினைப்பா,
நல்ல சுதந்திரமெல்லாம் கொடுத்துக்கிறான், ஆர்ப்பாட்டம் நடக்குது, அறிக்கை கொடுக்குறான், எல்லாம் செய்யும். மெகசின் முஸ்லீம்களுக்கு சார்பான எத்தனையோ மெகசின்கள் வெளியே வருகிறது. பிரச்சனை ரோஹிங்கியாவில் அந்த மூலையில் தான் என்னது, பர்மா உள்ள சில மக்களை என்ன சொல்றாங்க தெரியுமா, வெளியே உள்ள வேலை செய்கிறாங்களே அவங்க என்ன சொல்றாங்க, அது ஒரு மூலையில் தான் பிரச்சனைன்றான். என்ன ஒரு சிலர், எல்லோரும் அல்ல ஒரு சிலர். அப்ப அந்த அளவுக்கு ஒரு சுருக்கமான ஒரு பிரச்சனையாக பர்மிய மக்களால் பார்க்கப்படுகின்ற ஒரு பிரச்சனை. அவர்களுக்கும் கூட சில வேளை அந்த வரலாறு தெரியாது. இந்த மக்களுடைய வரலாறு அவர்களுக்கு தெரியும். எப்படி எங்கட வரலாறு எங்களுக்கே தெரியாதோ, இன்றைய எங்களை முஸ்லீம்களுடைய வரலாறு எங்களுக்கே தெரியாதோ, அதுபோன்று அவர்களுக்கு அவர்களுடைய வரலாறு தலைகீழாக தலைமுறையாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. அந்த நிலைமையில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன புரிந்து கொள்ளணும் தெரியுமா, இந்த நேரம் ஒரு என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு பௌத்த பெண்மணி கற்பழிக்கப்படுகிறார். எங்க, இந்த அரக்கான் பிரதேசத்தில் ஒரு பௌத்த ஏரியாவில் கற்பழிக்கப்பட்டால் கற்பழிப்பு எப்படி விசாரிக்கணும், கற்பழிப்பு தானே விசாரிக்கணும். உடனே கவர்மெண்ட் செய்து 3 முஸ்லீம்களை கைது செய்து, 3 முஸ்லீம்களை கைது. எவ்வளவு ஈஸியான மெசேஜ் பௌத்தர்களுக்கு. எப்படி மெசேஜ் போகும், முஸ்லீம்கள் கற்பழித்தார். கைது செய்யற யார் பேசுறது, எப்படி மெசேஜ் போகும், முஸ்லீம்கள் கற்பழித்து விட்டார்கள் மெசேஜ் போகுது. முஸ்லீம்கள் கற்பழிக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் உளவுத்துறை இருக்கிறது பர்மா, உலகத்தின் மிகச்சிறந்த உளவுத்துறைகளில் பர்மா உண்டு. அப்படி சிறந்த உளவுத்துறை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு நிலைமையில் கற்பழிக்கப்பட்ட இடங்க தெரியுமா, பௌத்தர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஏரியா அரக்கான்ல, அரக்கான் மாநிலத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஏரியா. இந்த நேரத்தில் இது இப்படி சூடு பொங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ராங்கூன் என்கின்ற பர்மாவுடைய தலைநகரில் இருந்து ஒரு பஸ் வருது, தாயிகளை கொண்ட பஸ். தப்லீக் ஜமாத்தினரை சேர்ந்த 10 பேர் வரான். எத்தனை, தப்லீக் ஜமாத்தினரை சேர்ந்த மொத்தம் 10 பேர். இவர்கள் ராங்கூன் தலைநகரத்தை சேர்ந்த 8 பேரும், இந்த அதாவது அரக்கான் மாநிலத்துடைய மாநில தலைநகரம் இருக்குது, இந்த மாநில தலைநகரமான அக்கியாபை சேர்ந்த 2 பேரும் வரான். மொத்தம் 10 பேர். அக்கியாப் என்கின்ற அரக்கானுடைய தலைநகரம் இருக்குது, இதுவும் பெரும்பான்மையாக பௌத்தர்கள் தான். எந்த வகையிலும் இந்த 10 பேர் முஸ்லீம்கள் குற்றவாளிகள் முதலாவது, அப்படியே குற்றவாளிகளாக இருந்தாலும் இந்த 10 பேர் அதுக்குள்ள வராது. அப்படியே இருந்தாலும் இது விசாரிக்க வேண்டிய முறையில் 3 பேரை கைது செஞ்சுட்டான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த துவேசத்தால் என்ன நடக்குன்னா, அந்த 10 பேரும் ஒரு இடத்துல ஓய்வுக்காக இறங்குறாங்க. இறங்கிய 10 பேர்களுக்கு எதிராகவும் அவர்கள் செய்த அந்த வன்முறை இருக்கிறது, உண்மையில் அவர்கள் கற்பழிப்புக்காக செய்ததல்ல. அவர்களது உள்ளத்தில் ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை அறிவால் எதிர்க்க முடியாத ஒரு மனத்தோல்வியால் செய்தது என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஒரு மனிதனோட நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களோட அறிவு விஷயம் நியாயமா நீங்க வாதத்தை வைக்கிறீங்க, அவரால் முடியாது போனா அவர் நல்லவராய்ந்தா போயிடுவார், கெட்டவராய்ந்தா சண்டையை தூண்டுவார், பிரச்சனையை எடுப்பார், மோசமான வார்த்தைகளை பேசுவார். அதான் நடந்தது. எப்படி என்று சொன்னால், அந்த 10 பேரையும் கட்டி வைத்து ரத்தம் சிந்தாம அட்டிக்கிறதுக்கு தானே அட்டிச்சு கொண்டாங்க 10 பேரை. 10 பேரை கொண்டது மாத்திரமல்ல, இந்த நாக்கு தானே இதை இழுத்து அடியோடு வெட்டி இருக்கிறார்கள் 10 பேரை நாக்கையும். இதெல்லாம் வெறும் கற்பனை கதைகளோ யூடியூப்ல தெரிஞ்சவைகளோ அல்ல, லைவான முக்கியமான செய்திகளை ஆதாரபூர்வமாக சொல்லக்கூடிய இடங்களில் நான் சொல்லுகிறேன் சகோதரர்களே. 10 பேருடைய நாக்கை துண்டாடினாங்க. துண்டாடினது மட்டுமல்ல, மண்டையை பிளந்து மூளையை வெளியெடுத்துக்கிறான். ஒரு சிலர் எடுத்து அந்த கோரமான காட்சி அப்படியே போட்டுக்கிறான், போட்டு போயிட்டாங்க. இது கற்பழிப்புக்கான தண்டனையா? இல்லை. ஒரு அறிவார்ந்த ஒரு சமுதாயத்தின் மீது எடுக்கப்பட்ட பழி சகோதரர்களே. அவர்களால் அன்பை சொல்லி வேண்டும் என்றால் மக்களை இழுக்க முடியும், ஆதாரத்தை சொல்லி ஒரு காலமும் இந்த இஸ்லாத்தை தவிர வேற எந்த மதங்களாலும் பிரச்சாரம் செய்ய முடியாது. அன்புள்ள அந்த தோல்வி அப்படி செய்ய வைக்கிறது. முஸ்லிம்கள் நிச்சயமாக அடுத்த வாரம் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் இந்த அரக்கானிலே என்று தெரிந்தவர்கள் உடனடியாக என்ன செய்கிறாண்டா, இராணுவம், அதாவது அரக்கானுடைய பர்மாவுடைய இராணுவங்களில் மிக முக்கியமான இராணுவம் அரக்கானில் இருக்கும். ஏன்னா அங்கே ஏர்போர்ட்லாம் இருக்கு, ஹை செக்யூரிட்டி ஜோனில் உள்ள பகுதியெல்லாம் இருக்குது. அதில் அன்புள்ள சகோதரர்களை உடனடியாக என்ன செய்கிறாங்க தெரியுமா, அதாவது அங்கெல்லாம் இராணுவத்தை கொண்டு குமிக்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் முஸ்லீம்கள் செய்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் செஞ்ச உடனேயே இருபுறத்தால் என்ன செய்து கற்கள் எரிஞ்சு வீசுறாங்க. 2 புறத்தாலே அங்கே கலவரம் நடக்குது. இவங்களோட சைட்டாலே அங்கே அடி நடந்திருக்குது. அந்த பக்கத்தை கலவரம் பண்ணா 2 நடக்கும். இவங்க ஒன்றும் செய்யலைன்னு சொல்லலை. இவர்கள் அவங்கள உடைச்சிருப்பாங்க, என்ன செஞ்சிருப்பாங்க, எல்லை மீறி இருப்பார்கள், அவர்கள் எல்லை மீறி இருப்பார்கள். எல்லை மீறுதல் நடக்கிறது. உடனே ஒசக்க சுட்டு என்ன செய்யறாங்க, தனிச்சிட்டு மகரிபுக்கு ஒரு ஊரடங்கு சட்டம். ஊரடங்கு சட்டம் அல்ல, ரோஹிங்கிய முஸ்லிம்களை அடக்கும் சட்டம். அதான் அது. அந்த சட்டம் போட்ட பின்னால உள்ளுக்கால என்ன செய்யறாங்க, அதாவது இராணுவம், போலீஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிரான அடாவடித்தனத்தில் இறங்குறான். வெளியே வந்தா ஊரடங்கு சட்டத்துக்கு எதிராக வெளியே வந்தான்னு ஷூட் பண்ணாங்க.
அன்புள்ள அதாவது உயிருடன் 7 கிராமங்களை எரித்தார்கள். 7 கிராமங்களை வெளியே விடாம சுத்தி எரித்தார்கள். தப்பி போனவங்களை ஈக்கிறாங்க, ஆனால் எரித்தார்கள் கிராமங்களை. குழந்தைகளை போட்டு போட்டு வெட்டினார்கள். பலஸ்தீன் மக்கள் எப்படி இன்றைக்கு கொடுமைப்படுத்தப்படுகிறார்களோ அதை விட பன்மடங்கு. அன்புள்ள சகோதரர்களே, அவ்வளவுக்கு அட்டூழியம் நடத்தப்பட்டது மாத்திரமல்ல, ஓடி காட்டுக்குள்ள ஃபேமிலியா போய் ஒளிஞ்சாங்க. ஒரு செய்தி உங்களுக்கு வந்திருக்கும், 85,000 90,000 முஸ்லீம்கள் மதம் மாறிவிட்டார்கள் வந்திருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, 100% பொய்யான செய்தி. எத்தனை? 100க்கு 100% பொய்யான செய்தி. அப்படி ஒரு பலகீனமான நம்பிக்கையில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் எந்த பிரிவும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் ஓடுகின்ற பொழுது மீடியாக்கள் விரட்டி விரட்டி போட்டோ எடுத்தாங்களே, அந்த போட்டோக்களில் கூட தங்களது முந்தானைகளை சரி செய்து கொள்கிறார்கள். அந்த முஸ்லிம் பெண்கள் தங்கள் போட்டோக்களில் கூட தங்கள் முஸ்லிம் உயிர் போற நேரம் தங்கள் முந்தானைகளை சரி செய்து கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சிலர் எங்கேயோ மாறி இருக்கலாம், ஆனால் 100% பொய் இந்த தகவல். அன்புள்ள அவர்கள் மாறி இருந்தால் இந்த கொடுமை வரவே வராது. இந்த கொடுமை வரவே வராது. காரணம், அத்தனை அடக்குமுறைகளும் அரங்கேறிய பிரதேசம் மாங்து என்கின்ற அரக்கானுடைய முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பிரதேசத்தில் தான். அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் மாறி இருந்தாங்கன்னா 85,000 முஸ்லிம்கள் தான் அந்த கிராமத்தில் இருப்பாங்க. மாறி இருந்தால் மாங்துவை சரியென அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு கடுமையான ஒரு அட்டகாசம் நடக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் பெண்மணி அவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு மத்தியிலும் ஐநா சபையுடைய மருத்துவ முகாம் இருக்கிறது. அந்த மருத்துவ முகாமுக்கு தன் சுகையினமான பிள்ளை எடுத்துக்கொண்டு ஓடுறார். அவருக்கு புள்ள அங்க உயிர் எப்படியோ மறைஞ்சு அந்த ஐநா சபையுடைய முகாமுக்கு ஓடுற. ஐநா சபையுடைய முகாம் நேத்திண்டைக்கெல்லாம் எப்பயோ இருக்காங்க. மருத்துவ முகாமுக்கு ஓடுறா. ஓடி மருந்து எடுத்துக்கொண்டு இங்க வெளியே வாரா. ஒரு இடத்துல வச்சு இந்த கலகக்காரர்கள் கண்டுட்டாங்க. புள்ளைய அந்த பெண்மணியை கையிலிருந்து பறிச்சு 2 துண்டா வெட்டுறாங்க. அந்த பெண்மணியையும் கொன்றார்கள். ஆத்திரம் தாங்க முடியாத ஒரு இளைஞன், ஹாஃபில், குர்ஆனை மனமிட்ட ஒரு இளைஞன், 18 வயது, வெளியே வந்து எதிரிகளோடு போராடி ஒரு 5-6 பேரை கொண்டு போட்டு அவரும் கொல்லப்படுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், இந்த பர்மாவில் ஒரு காலத்தில் பர்மா மக்களுடைய விடுதலைக்காக போராடிய ஜிஹாத் இயக்கம் ஒன்று இருந்தது. அவர்களுக்கும் உங்களுக்கும் சரிசமமான உரிமை வழங்கப்படும் என்ற ஒப்பந்தத்தில் ஒரு காலத்தில் 1980களில் அவர்களது ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஒப்பந்தமும் இருந்தது 5-6 வருடம். அன்புள்ள இவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. இன்றைக்கு அவர்களுக்கு திருப்பி எழும்ப முடியாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அரசாங்கம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒன்று. சிலர் தப்பியோடி அந்த நாஃப் நதி இருக்கிறது, பர்மாவுடைய அந்த அரக்கானுடைய எல்லை எப்படி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இப்படி வரும். அதுக்கு இடையில் ஒரு நதி இருக்கிறது, நாஃப் நதி என்கின்ற நதி. அதுக்கு பக்கத்தில் பங்களாதேஷுடைய திக்னாஃப் என்கின்ற ஊர், கொக்காஸ் என்கின்ற மார்க்கெட், ஃபேமஸான மார்க்கெட், அங்கே ஏர்போர்ட் எல்லாம் இருக்குது. அந்த இடத்தில் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இங்க இருந்து கிடைத்த வள்ளங்கள், போட்டும் கூட இல்லை, வள்ளங்கள் இருக்கே, பலகால செஞ்ச வள்ளங்கள், அந்த வள்ளங்களை புடவத்துண்டு அதாவது நிரப்பி உடைஞ்சு வச்சிருந்தாங்களே, அதை நிரப்பி கண்டு முஸ்லீம்கள் ஓடுகிறார்கள். கிட்டத்தட்ட 6-7 போட், கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் கஷ்டப்பட்டு அங்கும் இங்குமாக அலைந்து பங்களாதேஷுடைய கரை பகுதியில் போய் விழுகிறார்கள். என்ன சாப்பாடு இருந்தையும் 4 நாள் உள்ள தண்ணியெல்லாம் குடிச்சு போய் விழுகிறாங்க. ஒரு முஸ்லிம் நாடு பாகிஸ்தான் என்று பெறுகின்ற நேரத்தில் சொன்ன அதே ஈமானியத்தின் ஒரு சதவீதம் கூட இல்லை சகோதரர்கள். விழுந்த உடனேயே பங்களாதேஷ் அந்த பெண்மணியுடைய அரசியல் தலைவி, அந்த ஜனாதிபதி ஓர்டர் என்ன தெரியுமா? எங்களுக்கு ரோஹிங்கிய முஸ்லிம்களுடைய மனிதாபிமான பிரச்சனையை விட பங்களாதேஷ் மிக முக்கியம். பங்களாதேஷ் மிக முக்கியம். இந்த அத்தனை பேரும் கதற தண்ணீர் கொடுத்த அந்த இராணுவ வீரர்களுடைய முகத்தில் சோகம் விளங்குகிறது. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் செய்யலாது, ஓடரை செய்கிறாங்க. ஒரு சிலர் வழி அனுப்பினாங்க, ஒரு சிலர் எடுக்கலை. இங்கே போய் விழுந்தவங்களை தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து திருப்பி அதே வள்ளத்தில் ஏற்றுறாங்க. நீங்கள் போங்கன்ட்டான், எடுக்கலை. உயிருக்கு பயந்து தன் கண் முன்னால் கொலை செய்யப்பட்ட பெற்றோர்கள், குழந்தைகள், மனைவிமார்கள், கணவன்மார்களை பயந்து ஒரு 80-90 பேர் ஓடி வந்தவர்களுக்கு திருப்பி அனுப்புறாங்களா? திருப்பி அனுப்பி போனவர்கள் எப்படி கெஞ்சுறாங்க தெரியுமா? யா அல்லாஹ்னு கெஞ்சுகின்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வில் சேவ் யூ அனுப்பி வைக்கிறான். அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான்னு சொல்லி அனுப்பி வைக்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ் தஆலா சக்தி உள்ளவன், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் சோதனை, பெரும்பான்மை சமூகத்துக்கான ஒரு சோதனை, பெரும்பான்மை முஸ்லிம் சமூகத்துக்கான ஒரு சோதனை. அன்புள்ள சகோதரர்களே, இவர்கள் திருப்பி போனவர்கள் எங்கே போயிருப்பாங்க? பர்மாவின்
அந்த நாஃப் நதியில், அதாவது பங்களாதேஷில் அந்த நாஃப் நதியில் மீன் பிடித்தார்களே, மீனவர்கள் கொடுத்த பேட்டி, குழந்தைகளுடைய சடலங்களையும் பெண்மணிகளுடைய சடலங்களையும் நாங்கள் ஆற்றுல கண்டோம். எல்லாரும் ஆற்றுலே செத்துட்டாங்க, போல மரணித்து விட்டார்கள், போக முடியவில்லை அந்த நாட்டுக்கு திரும்பி. நீ ஜிஹாது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் அகதிகளாக வந்தவர்களை கொஞ்சம் எடுத்துக்கலாமா இல்லையா? உனக்கு என்ன பிரச்சனை? உலக நாடுகள் உனக்கு பொருளாதார உதவி தராதா? ஐநா சபையே தருமே உனக்கு பொருளாதார உதவி. அன்புள்ள சகோதரர், சவுதி மட்டும் ஒரு 50 கோடி அமெரிக்கன் டாலரை கொடுத்தது. ஒரு நாடு திருப்பி எழுப்பலாம். விளங்கிட்டா? 50 கோடி அமெரிக்கன், உனக்கு அது வாங்கிக்கலாமே அரவாசை, நான் உதவி செய்கிறோம் சொல்லிக்கலாமே. உனக்கு பர்மாவுடன் உள்ள அரசியல் நலன்கள் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற உள்நோக்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்நோக்கம் இஸ்லாமிய சமுதாயத்தையும் குளிதோடு. ஈவன் ஒரு முஸ்லிம் நாடு இப்படி இருந்தால், ஈவன் சகோதரர்களே, துருக்கியுடைய முதலமைச்சர் உர்துகான் தன் மனைவியோடு போய் கண்ணீர் வடிச்சு அழுதார். எதுல? ரோஹிங்கியால. ரோஹிங்கிய முஸ்லிம்களை பார்த்து அழுதார். அங்க போய் இந்த அளவுக்காவது யாரா இறங்கக்கூடாதா? உனக்கு உரிமை இருக்குதே போறதுக்கு? எதுவும் இல்லை சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, அங்கே ஏற்கனவே அகதிகள் இருக்கிறான் பங்களாதேஷ்ல, அதுல சந்தேகம் இல்லை. அதுல ரெண்டா பிரிச்சு வச்சுக்கிறான், உத்தியோகபூர்வ அகதிகள், உத்தியோகபூர்வமற்ற அகதிகள். யார் இந்த உத்தியோகபூர்வத்தை வச்சது? அன்புள்ள சகோதரர்களே, அந்த பெண்மணிகிட்ட பேட்டி ஒன்று காண்ற, அங்குள்ள ஒரு பெண்மணிகிட்ட, நீங்க வந்து திருப்பி ரோஹிங்கியா அரக்கானில் நலவு நடந்தா போவீங்களாண்டு. என்ன பதில் தெரியுமா? போக மாட்டோம். இது ஒரு முஸ்லீம் நாடு, இவங்க எனக்கு குண்டு போட்டு சாகடிச்சாலும் இங்கே இருந்துருவோம், நாங்க போக மாட்டோம். எனக்கு இந்த பிள்ளைகளை பாருங்க, 7-8 பிள்ளைகளை காட்டுறாங்க. இந்த பிள்ளைகள் எல்லோருமே ஏண்ட பிள்ளைகளான்னு எனக்கு தெரியாது, நான் கற்பழிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு முஸ்லீம் பெண்மணி. சகோதரர்களே, இந்தியாவில் இஸ்லாம் வந்ததே இந்த மாதிரி ஒரு கற்பழிப்பு நடந்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஒரு போராட்ட குழுவை அனுப்பி தான் வந்தது. ஆனால் இன்று 100 ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கற்பழிக்கப்படுகிறார். ஒரு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்பை ஏசுவதற்கு வருகின்ற நாக்கு அவருடைய வீரத்தை ஒன்றால் நினைச்சு பார்த்தீங்களா? அவர் தான் அனுப்பினார் படை தளபதிகளை. ஒரு அந்த இடத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதியானவன். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய கொடுமையை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரெண்டையும் பார்ப்பான், எங்கட இந்த பலகீனத்தையும் பார்ப்பான். யாரை எங்கே எந்த இடத்தில் உயர்த்துவான்னு சொல்ல முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, வேதனையான நிறைய சம்பவங்கள் அரக்கானில் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. எமது கடமை, அட்லீஸ்ட் எங்களால் போய் போராட முடியாது, நிச்சயம் அதில் சந்தேகம் இல்லை, வார்த்தைக்கு பேச முடியாது. ஆனால் ஒரு குழுவாக போராடுவதாக இருந்தாலும் அங்கே யாரும் தயாரும் இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு முஸ்லீம் நாட்டுக்காக பிரார்த்திக்கலாம், கொஞ்சம் அவர்களை பற்றி படிக்கலாம். படித்தால் நெருக்கமாகும், ஒரு சமுதாயத்தை பற்றி தெரிந்தால் மிச்சம் நெருக்கமாகும், தெரிய தெரிய நெருக்கமாகும். அட்லீஸ்ட் அந்த நெருக்கத்தையா வளர்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்துஹிம் வ தராஹுமிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹித் இதா இஷ்தகா மின்ஹு உது. ரசூல் அழகா சொல்கிறார்கள், எப்படி முஸ்லிம்கள் ஒரு உடம்பை போன்றவர்கள், இரக்கத்திலும் கருணை காட்டுவதிலும் ஓர் உடலை போன்றவர்கள். ஒரு உறுப்பு வேதனைப்பட்டால், காய்ச்சலாலும் அதாவது வேதனைகளாலும் முழு உடம்பும் கஷ்டப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது எங்களிடத்தில் இருக்கிறான் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. பர்மாவில் இன்றும் பிரச்சனை போய்கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் அப்படியே குறைஞ்சிட்டு வருது. அது உண்மை, குறைவது ஒரு சப்ஜெக்ட் இல்லை சகோதரர்களே. 20,000 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், 1,00,000 பேர் அகதிகள், இன்னும் எத்தனையோ பேர் காடுகள்ல அங்கே எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், பெண்கள், யார் இவர்களுக்கு பொறுப்பு? ஏன் அல்லாஹு தஆலா நாடினால் திருப்பி எங்களுக்கு இதை கொண்டு வர முடியாதா? இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அன்றைக்கு அவர்கள் மரணத்துக்கு பயந்து கொண்டிருப்பதை போன்று நாங்களும் மரணத்திற்கு பயந்து கொண்டிருந்தால் ஒரு காலம் தீர்வர. ஒன்றை மட்டும் மனசிலிருந்து எடுத்துருங்க, எது? நாமெல்லாம் சிறுபான்மை மக்கள், போராட்டம் கடமை இல்லை என்கின்ற ஒரு பலகீனமான கருத்தை தூக்கி வீசி விடுங்கள். அன்புள்ள சகோதரர், வேணுமென்றால் நாங்களாக ஜிஹாதை ஆரம்பிக்காமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹும் பதஊக்கும் அவ்வல மர்ரா, அவர்கள் தான் முதலாவது ஆரம்பித்தார்கள். ஏன் போராடாமல் இருக்கிறேன் என்று கேட்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. முதலாவது அவர்கள் ஆரம்பித்தால் எந்த முஸ்லிமும் மௌனமாக இருக்கக்கூடாது. நம்மட ஊரில் பிரச்சனை என்று வருகிறதா, பிரச்சனையை முதலா படிக்கணும். எப்படி வந்தது, எங்கடவன் காரணமா, என்ன பின்னணி, ஏன் பெருசா, அதை முதலா படிக்கணும். சரியாக அவர்கள் தான் எதிர்க்கிறார்கள், எங்களுக்கு எதிராக அநியாயம் நடக்கிறது என்றால் பார்த்து கொண்டிருக்க கூடாது. மரண பயம் வரக்கூடாது. அந்த நேரத்தில் வந்தால் நாங்கள் முஸ்லிம்கள் என்ற தகுதியில் இல்லை சகோதரர்களே. மரணம் ஒரு முஸ்லிமுடைய, அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அரதீதும் பில் குஊத், அப்படியே இருந்து கொள்ள போறீங்களா? இஸ்தாகல்தும் இலல் அர்த், பூமிக்கு பாரமாகிட்டீங்களா? அரதீதும் பில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்ற கேள்விகள் சகோதரர்களே. எனவே எந்த நிமிடமும் அது வரக்கூடாது. வேணுமென்றால்
நாங்களாக பிரச்சனை ஆரம்பிக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அவைகள் தான் நம்ம எச்சரிக்கப்பட வேண்டிய விஷயங்களை ஒழிய எங்களுக்கு எதிராக வருகின்ற பொழுது மௌனிப்பதை விட ஒரு கோழைத்தனம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வேறு எதுவும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது உள்ளங்களில் ஈமானி ஒளியை மீண்டும் மூட்ட வேண்டும். அந்த இஸ்லாமிய சுவாலை எங்கள் உள்ளத்தில் எரிய வேண்டும். உலகத்திலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு கண்ணீர் வடித்து பிரார்த்திக்கக்கூடிய உணர்வுகளை அல்லாஹு தஆலா எமக்கு தர வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.